ஜோதிட பூமி வாசகர்களுக்கு எட்டயபுரம் விஜயநரசிம்மரின் வணக்கங்கள். பஞ்சாங்க விவரங்கள் 31/3/2019 ஞாயிற்றுக்கிழமை விளம்பி வருடம் பங்குனி மாதம் 17ஆம் நாள். திதி தேய்பிறை ஏகாதசி முழு இரவு. நட்சத்திரம் திருவோணம் மாலை மணி 6:47 வரை, பின்னர் அவிட்டம். யோகம் சித்தம் இரவு 7:14 வரை. கரணம் பவம் மாலை மணி 4:45 வரை, பின்னர் பாலவம். ராகுகாலம் மாலை மணி 4:48 முதல் 6:20 மணி வரை. யமகண்டம் மாலை 12:13 முதல் 1:45 வரை. குளிகை மாலை 3:11 முதல் 4:48 வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். தாராபலம் உள்ள நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம், கார்த்திகை உத்திரம் உத்திராடம், ரோகிணி அஸ்தம் திருவோணம், மிருகசிஷம் சித்திரை அவிட்டம், திருவாதிரை சுவாதி சதயம், பூசம் அனுஷம் உத்திரட்டாதி. சந்திரபலம் உள்ள ராசிகள் மேஷம், கடகம், சிம்மம், விருச்சிகம், மகரம், மீனம் ஆகியவையாகும். மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய மேஷராசி அன்பர்களே, கஷ்டங்கள் வழியாகவே நாம் பணிவை கற்றுக்கொள்கிறோம். தங்கள் கஷ்டங்கள் மூலமாக கற்ற பாடங்களை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுங்கள். வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில் ஆவலுடையவர்களாக இருப்பீர்கள். காரிய வெற்றி ஏற்படும். அரசு ஆதரவு இருக்கும். பொது வாழ்வில் புகழ், கௌரவம், அந்தஸ்து ஆகியவை உயரும். குழந்தைகளினால் வீட்டில் எப்போதும் குதூகலம் திகழும். பெண்களாலும் நண்பர்களாலும் அதிக நன்மைகள் ஏற்படும். கல்வி, கலைத்துறையினர், விவசாயிகள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், விஞ்ஞானிகள், சட்டத்துறை வல்லுநர்கள், நீதியரசர்கள் ஆகியோர் பணிகள் சிறக்கும். கட்டுமான தொழில்கள் முன்னேற்றம் காணும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டு. மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 7, கவரும் எண்கள் 4 மற்றும் 8, சாதகமான எண்கள் 2, 3, 5, அனுகூலமற்ற எண்கள் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, செம்பு மற்றும் தங்க நிறமாகும். தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் செம்பவளத்தை செம்பில் அல்லது வெள்ளியில் பதித்து வியாழக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சிவப்பு ஆடை அணிந்து துறை தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். தன் துணையை நன்றாக கவனித்துக் கொள்ளக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே, பல நண்பர்களை உடையவர்களாக இருப்பீர்கள். அவர்களில் சிலர் மட்டுமே நெருக்கமானவர்களாக இருப்பர். சேவை மனப்பான்மையுடைய காரியத்துடன் செயல்படும் குழுவில் ஆர்வமுடன் இணைவீர்கள். அனைத்து நலன்களும் உண்டாகும். பல வழிகளிலும் எதிர்பார்த்த வரவுகள் ஏற்றம் தரும். தெய்வ காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். செல்வ வளம் பெருகும். புண்ணியத்தல யாத்திரைகள் ஏற்படும். பூஜை புனஸ்காரங்களில் ஆர்வம் ஏற்பட்டு நன்மை அடைவீர்கள். வீட்டில் சுபமங்கள காரியங்கள் நடக்கும். கீர்த்தி பெருகும். தகுதிக்கு ஏற்ப அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். மாணவர்களின் அறிவு விருத்தியாகும். ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 8, கவரும் எண்கள் 7 மற்றும் 9, சாதகமான எண்கள் 1, 3, 4 மற்றும் 6, அனுகூலமற்ற எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க், வெள்ளை. தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் பதித்து வெள்ளிக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெள்ளை உடையும் வைரமும் அணிந்து வெள்ளி அல்லது மொச்சை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். எதிலும் கணக்கு பார்க்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களே, ஒரு குறிப்பிட்ட தனி மனிதரை விட மனிதாபிமானமே முக்கியமாக கருதக்கூடியவர். எனவே உங்களுக்கு கர்வம் இருக்காது. புகழையும் ஏளனத்தையும் சமமாக கருதுவீர்கள். புதிய ஆலோசனைகளை மற்றவர்களுக்கு வழங்குவீர்கள். பணிமாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு. பெண்ணா குடும்பத்தில் கலகம் உருவாகும். உயரதிகாரிகளுடன் பணிவுடன் நடந்தால் உயர்வு உண்டு. சுறுசுறுப்பற்ற நிலையில் காரிய தடைகள் ஏற்படலாம். தொலைதரும் நிகழ்வுகளும் ஏற்படும். மனக்குழப்பங்கள், அக்கம்பக்கத்தாரிடம் தேவையற்ற சண்டைகள் ஆகியவை ஏற்படும். மாணவர்கள் வெற்றிக்காக கடினமாக உழைக்க வேண்டியது வரும். மிதுனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 7 மற்றும் 3, கவரும் எண்கள் 5, 6 மற்றும் 9, சாதகமான எண்கள் 1 மற்றும் 2, அனுகூலமற்ற எண்கள் 4 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் பர்பிள், பச்சை மற்றும் பிங்க். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் கருப்பு மற்றும் சிகப்பு. அதிர்ஷ்ட கற்கள் மரகதத்தை தங்கத்தில் பதித்து
புதன்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: பெருமாளுக்கு சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். பச்சை பட்டாடையும் மரகதமும் அணிந்து சொர்ணதானம் அல்லது பாசிப்பயிறு தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். தங்கள் துணையிடம் தங்கள் மனதில் உள்ள விசுவாசத்தை காட்டக்கூடிய கடகராசி அன்பர்களே, மற்றவர்கள் உங்களை பற்றி எண்ணுவதை பற்றி கவலைப்பட மாட்டீர்கள். நேர்மையான நீங்கள் மற்றவர்களும் நேர்மையாக இருப்பதையே விரும்புவீர்கள். உற்சாகம் அடைவீர்கள். வேடிக்கையாய் பேசுவதில் வல்லவர். அழகை ரசிப்பீர்கள். அதற்கு ஏற்றவாறு சுற்றுச்சூழலை அமைத்துக் கொள்வீர்கள். வாகன மற்றும் போஜன சுகங்கள் கூடும். கையில் பணமும் மனதில் மகிழ்ச்சியும் பொங்கி வெளியும். எதையும் சாதிக்கும் திறனும் நினைத்ததை நினைத்தபடியே முடிக்கும் முனைப்பும் ஏற்படும். கௌரவ பட்டங்கள், பதவிகள் ஆகியவை கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வி சிறக்கும். கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 6, கவரும் எண்கள் 8 மற்றும் 1, சாதகமான எண்கள் 2, 7 மற்றும் 9, அனுகூலமற்ற எண்கள் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, கிரீம். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள்: வெள்ளியில் பதிக்கப்பட்ட முத்து மோதிரத்தை திங்கட்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: சிவபெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெண்மையான ஆடை அணிந்து வெண்மையான மலர்களால் அர்ச்சித்து சங்குதானம் அல்லது பச்சரிசி தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். குடும்பத்தாரை பிறர் அவமதிப்பதை விரும்பாத சிம்மராசி அன்பர்களே, மற்றவர்கள் முன்னிலையில் பேச தயங்கினாலும் தனிமையில் இருக்கும்போது விருப்பம் போல் நன்கு செயல்படுவீர்கள். வாழ்க்கையில் தொழிலில் உறுதிப்பாட்டுடனும் அதிகாரத்துடனும் இருப்பீர்கள். தலைவராக விரும்புவீர்கள். பிடிவாத போக்கை விட்டு தொழில் ரீதியாக முடிவுகளை எடுத்தால் வெற்றி கிட்டும். மகிழ்ச்சியும் அடைவீர்கள். எதிரிகள் மறைவர். மனதில் சொந்த வீடு வாங்கும் எண்ணம் உருவாகும். புது பெண்கள் சிநேகம் உண்டாகும். வாகன வசதியும் நல்ல கல்வியும் கிடைக்கும். வாக்குவன்மை ஓங்கும். புதிய வியாபார யுக்திகளால் அதிக லாபம் அடைவீர்கள். மாணவர்களுக்கு புதிய வாகன யோகம் ஏற்படும். சிம்மராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 5, 6 மற்றும் 9, சாதகமான எண் 3, அனுகூலமற்ற எண்கள் 2, 7 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, சிகப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள்: தங்கத்தில் பதிக்கப்பட்ட மாணிக்கம் அல்லது மரகத மோதிரத்தை ஞாயிற்றுக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: அர்த்தநாரீஸ்வரருக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல். சிவப்பு ஆடை அணிந்து சிவப்பு மலர்களால் அர்ச்சித்து கோதுமை தானம் அல்லது சிவப்பு பசு தானம் கொடுப்பது தோஷ நிவர்த்தி தரும். இரட்டை குணமுடைய கெட்டிக்காரருமான கன்னிராசி அன்பர்களே, வேலையில் விளையாட்டில் இருப்பது போல் காதல் விஷயங்களிலும் தீவிரம் காட்டுவீர்கள். ஜோடியுடன் எப்போதும் கூட இருப்பதையே விரும்புவீர்கள். பகட்டான ஆடம்பர வாழ்க்கையில் நாட்டம் ஏற்படும். வெகுமதிகள், சொத்துக்கள் சேரும். குழந்தைகள் உடலில் அக்கறை தேவை. வெளியூர் பயணங்களில் கவனம் தேவை. அனைவருடனும் அன்பாக சுமூகமாக பழகினால் எதிர்ப்புகள் குறையும். வீட்டுச் செலவுகள் எகிரும். பயணங்கள் மற்றும் செயல்பாடுகளில் தடை தாமதங்கள் ஏற்படும். அஜீரணம் போன்ற வயிறு உபாதைகள் எழலாம். மாணவர்கள் படிப்பில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2, 3, 5, 6 மற்றும் 7 ஆகும். சாதகமான எண்கள் 4 மற்றும் 9, அனுகூலமற்ற எண்கள் 1 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை மற்றும் பச்சை. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள்: பச்சை, மரகதம். இவற்றில் ஒன்றை தங்கத்தில் பதித்து புதன்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல். பச்சை வண்ண ஆடை அணிந்து மலர்களால் அர்ச்சித்து சொர்ணதானம் அல்லது பச்சை பயிறு தானம் செய்வது தோஷ நிவர்த்தி ஆகும். ஆடம்பர வாழ்க்கையில் ஆர்வமுடைய துளாராசி அன்பர்களே, திருமணத்திற்கு பிறகு செல்வம் சேரும். செல்வந்தர் ஆவீர்கள். பங்கு தொழிலில் உங்கள் திறமை வெளிப்படும். அறிவுத்திறனும் தேக உழைப்பும் கூடிய தொழிலே உங்களுக்கு அமையும். தாயின் உடல்நிலையில் அக்கறை தேவை. தடைப்படும் காரியங்கள் கண்டு தன்னம்பிக்கை இழக்காதீர்கள். வியாபாரத்தில் தனவரவு எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. தேவையற்ற சிந்தனைகளால் மன அமைதி குறையும். படுத்தவுடன் தூக்கம் வராது.
ஏமாற்றங்கள் ஏற்படும். புதிய தொழில் முதலீடுகளை ஒத்தி போடுவது நல்லது. பிறரிடம் வார்த்தைகளை அளந்து பேசுவது சிறப்பு. மாணவர்கள் மிகுந்த அக்கறையுடன் படித்தல் அவசியம். துளாராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 4 மற்றும் 7. சாதகமான எண் 8. அனுகூலமற்ற எண்கள் 5, 6, 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் பச்சை மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் அல்லது பிளாட்டினத்தில் பதித்த மோதிரத்தை வெள்ளிக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ ராமனை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், வெள்ளை வண்ண ஆடை அணிந்து வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து வெள்ளி தானம் அல்லது மொச்சை தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். மனைவியின் நற்குணங்களை பாராட்டக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே, வசதிகள் கூடும். சான்றோர்கள் புகழ்வர். ஆசிரியர்கள் பெற்றோர்கள் ஆசிகள் எப்போதும் உங்களுக்கு உண்டு. வல்லுநர்களின் தொடர்பு, பணவரவு, அறிவு வளர்ச்சி ஆகியவை ஏற்படும். பல வகையிலும் பணவரவு கூடும். உடன்பிறப்புகளால் உதவி உண்டு. அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும். காரியங்களில் கை கொடுப்பாள் மனைவி. குழந்தைகள் மேல் பாசத்தை பொழிவீர்கள். அரசு ஆதரவால் தொழில் வளர்ச்சி மிகும். உற்சாகம் உயிரால் உள்ளம் மகிழும். பயணங்கள் வெற்றி தரும். மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை கூடும். விருச்சிகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2, 4, 1 மற்றும் 7. அனுகூலமற்ற எண்கள் 5, 6 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, கிரீம் மற்றும் சிகப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை மற்றும் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் செம்பவளத்தை தங்கத்தில் அல்லது செம்பில் பதித்த மோதிரத்தை செவ்வாய்க்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் துர்க்கையை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், சிவப்பு வண்ண ஆடி அணிந்து வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து பவளம் அணிந்து பசுதானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். நாணயமும் உத்தியோகமும் உள்ள தனுராசி அன்பர்களே, மனம்தான் வாழ்க்கையின் நுழைவாயில். மனோ ஆரோக்கியத்தை பராமரித்திடுங்கள். நல்லது கெட்டது எதுவுமே மனதின் மூலமே வருகிறது. கடமையை சிறப்பாக செய்யுங்கள். காரணம் சொல்வதை உங்கள் பாஸ் ஏற்றுக்கொள்ள மாட்டார். குடும்பத்தினரின் நலனுக்காக பாடுபடுங்கள். எதையும் தைரியமாக விரைந்து முடிவிடுங்கள். உங்கள் லட்சியங்கள் நிறைவேற கடினமாக உழைக்க வேண்டும். குடும்பத்தில் நிம்மதி, சுகம் ஆகியவை குறையும். கூட்டாளிகளின் உதவியால் வியாபாரம் நட்டப்படும். மனைவி இனிய மாற்றங்களை விரும்புவார். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எண்ணியபடி எண்ணிய காரியங்கள் நடைபெறாது. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி கிடைப்பது அரிது. தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 3, 5 மற்றும் 8. சாதகமான எண்கள் 1 மற்றும் 4. அனுகூலமற்ற எண்கள் 2, 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பொன் நிறமாகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகத்தை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், மஞ்சள் வண்ண ஆடை அணிந்து மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து புஷ்பராகக்கல் அணியவும் கொண்டைக்கடலை தானம் செய்வதும் தோஷ நிவர்த்தியாகும். படிப்பில் மந்தர், பிறரை நம்பாத மகர ராசி அன்பர்களே, பல வழிகளிலும் உழைத்து சம்பாதிப்பீர்கள். துர்ராசைகளும் உண்டு. பிறரை நம்ப மாட்டீர்கள். பலன் கருதியே பிறருக்கு உதவுவீர்கள். இன்று தனவரவு ஏற்பட்டு மகிழும் நாள். புதிய பதவிகள், வாகனம், வசதி வாய்ப்புகள் என எல்லா விதத்திலும் முன்னேற்றம் ஏற்படும். வாய்க்கு ருசியான உணவு கிடைக்கும். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். அதன் காரணமாக மனதில் பூரண திருப்தி ஏற்படும். எல்லா வசதிகளும் இன்பமும் உண்டாகும். புதிய நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும். நவீன உபகரணங்கள் அனைத்தும் வீட்டில் நிரம்பி வழியும். அரசு மூலமாக எதிர்பார்த்த அனுகூலங்கள் அனைத்தும் வந்து சேரும். சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படலாம். தெய்வ சிந்தனை உண்டு. மாணவர்கள் குரூப் சேட்டிங்கில் இணைந்து மகிழ்வர். மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 9 மற்றும் 8. அனுகூலமற்ற எண் 3. மற்ற எண்கள் அனுகூலமானவை. அதிர்ஷ்ட நிறம் நீலம், கருப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் கிரீம். அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ ஆஞ்சநேயரை வணங்கி நெய்தீபம் ஏற்று வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், கரிய வண்ண ஆடை அணிந்து நீல மலர்களால் அர்ச்சித்து
இந்திர நீலக்கல் அணியவும் கருப்பு பசு அல்லது எள்தானம் செய்வது ஏற்றம் தரும். பெரியவர்களிடம் மரியாதையுடைய கும்பராசி அன்பர்களே, தன்னை பற்றி தானே பெருமையாக பேசிக்கொள்ளும் குணத்தை மாற்றுங்கள். பெண்களின் நட்பை எளிதாக பெற்று விடுவீர்கள். ஆச்சார அனுஷ்டானங்களில் பற்று உண்டு. மற்றவர்கள் செய்த உதவிகளை உடனே மறந்து விடுவீர்கள். முறையற்ற வழிகளில் இன்று பணம் வரலாம். உறவுகளுடைய மனக்கசப்பு உருவாகும். வீண் வம்புக்கு செல்லாதிருப்பது நல்லது. வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் ஏற்படும். சினம் தணிந்தால் சிக்கல்கள் தீரும். பாவையாரால் பணம் விரயம் உண்டு. உண்ணவும் நேரமின்றி உழைப்பு அதிகமாகும். நேர் வழிகளில் பணம் செலவு செய்தால் நிம்மதி பிறக்கும். மாணவர்கள் வெட்டி செலவுகளை குறைப்பது நல்லது. கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2 மற்றும் 7. அனுகூலமற்ற எண்கள் 1, 4, 5 மற்றும் 8. அனுகூலமான எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம். தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ சாஸ்தாவை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், கரிய வண்ண ஆடை அணிந்து நீலமலர்களால் அர்ச்சித்து இந்திர நீலக்கல் அணியவும் கருப்பு பசு அல்லது எள்தானம் செய்வது ஏற்றம் தரும். இறக்க குணமுள்ள மீனராசி அன்பர்களே, பேசுவதற்கு முன் யோசித்து பேசுங்கள். ஓய்வாக இருக்கையில் நல்ல புத்தகங்களை படியுங்கள். கல்வியில் வெற்றி கிடைக்கும். கௌரவம், மதிப்பு, மரியாதை கூடும். மனைவி மக்களின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். எல்லா வகையிலும் நன்மை, தனலாபம், பெண்களால் உதவி ஆகியவை ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் ஏற்படும். சிலருக்கு பயணங்களில் தடை தாமதங்கள் உண்டு. ஆசைகள் நிறைவேறுவதால் மன சந்தோஷம் பெருகும். மிக சாதகமான சூழ்நிலை உருவாகும். வியாபாரிகளுக்கு தொழிலில் வெற்றி கிட்டும். அரசு பணியில் உள்ளவர்கள் பதவி உயர்வை எதிர்பார்க்கலாம். மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டு. மீனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 3 மற்றும் 9. அனுகூலமற்ற எண் 8. அனுகூலமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், ரோஸ் மற்றும் ஆரஞ்சு. தவிர்க்க வேண்டிய நிறம் நீலம். அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராக கல்லை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், மஞ்சள் வண்ண ஆடை அணிந்து மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து புஷ்பராக கல் அணிந்து கொண்டைக்கடலை தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும்.